24% வந்து இறந்த வாக்காளர்களா இருந்திருக்காங்க. ஆப்சென்ட் வாக்காளர்கள், அதாவது எங்களால இல்ல கண்டுபிடிக்க முடியாத வாக்காளர்களா 22,077 பேர், கிட்டத்தட்ட 2.59%. அவங்க பர்மனன்ட்லி ஷிஃப்டட் வாக்காளர், அதாவது நிரந்தரமா மற்ற அசம்பிளி கான்ஸ்டிடியூட் குடிபெயர்ந்த வாக்காளர்கள், அவங்க வந்து 45,312 பேரும். ஆல்ரெடி என்ரோல் வேற ஒரு இடத்துல இரட்டை குடி இது வாக்குரிமை வச்சிருந்த வாக்காளர்கள், அவங்க வந்து 1,627 0.9%. மற்றும் இதர வகையில 344 வாக்காளர்களும். ஸோ ஆக மொத்தம் அன்கலெக்டபிள், அதாவது இந்த இறந்த குடிபெயர்ந்த ஆப்சென்ட் இவங்களுடைய வாக்காளர் எண்ணிக்கை வந்து 85,531. இது 10.04% பழைய ரோலோட எண்ணிக்கை. ஸோ இந்த 85,531 வாக்காளர்கள் இப்ப நம்ம டிராஃப்ட் லிஸ்ட்ல இல்லை. அப்ப யார் எவ்வளவு வாக்காளர்கள் இப்ப டிராஃப்ட் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 7,66,244 வாக்காளர்கள் வந்து இப்ப நம்ம டிராஃப்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. இது வந்து அதாவது ப்ரீ டிராஃப்ட்டுக்கும் இதுக்கும் சதவீதத்தில் பார்த்தா 89.96%. கிட்டத்தட்ட 90% வாக்காளர்கள் நம்மளுடைய ப்ரீ, அதாவது வரைவு வாக்காளர்கள் முன்னாடி இந்த வாக்காளர்கள் வந்து நம்மளுடைய வரைவு வாக்காளர்கள் இருக்காங்க. சோ இந்த 7,66,242 வாக்காளர்கள்ல ஆண் வாக்காளர்கள் 3,60,396 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 4,05,728 பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 120 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப ப்ரீ டிராஃப்ட், அதாவது நம்ம வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் வந்து 85,531. அது என்னென்ன காரணங்களால இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப நம்ம கலெக்ட் பண்ணது வாக்காளர்கள் 7,66,224 பேருக்கு சொல்லியிருந்தேன். இந்த 7,66,261 வாக்காளர்கள்ல கிட்டத்தட்ட 7,11,416 வாக்காளர்களை வந்து நாங்க மேப் பண்ணிருக்க முடியும். அதாவது 2002 ரோல்ல இருந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த 2002 ரோல்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத வாக்காளர்கள், அதாவது சரியான முறையில தகவல் தராத வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 54,827 பேர் மட்டும்தான். மற்ற எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 90% வந்து நம்ம மேப் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த இருக்கு. ஸோ இவங்க வெறும் 54,000 பேர் மட்டும் நம்மளால மேப் பண்ண முடியல. ஓகே, இப்ப இந்த அன்கலெக்டபிள் சொல்லியிருக்கீங்களா ஏற்கனவே, அதாவது இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல இல்லாதவங்க 85,531. இவங்க இனிமே என்ன பண்ணணும்னா, இன்னையில இருந்து யாராவது தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தால் இன்னையில இருந்து, அதாவது 16/12/2025 இன்றையில இருந்து 15/1/2025 ஜனவரி 15 வரைக்கும் அவங்க உரிமை கோரல்கள் பண்ண முடியும். அவங்க வந்து ஃபார்ம் 6 கொடுத்து அவங்க உரிமை கோரல் பண்ண முடியும். அதுக்கு அவங்க கன்சர்ன் பிஎல்ஓஸ் மூலமாகவோ இல்லை வாக்குச்சாட்டு நிலையாளர்களோ இருக்கோ அவங்க வந்து ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணி அவங்கள தகுதியா இருந்த பட்சத்தில் அவங்கள வந்து மறுபடியும் வாக்கு இதுல வந்து நம்மளுடைய எலக்ட்ரல் ரோல்ல வந்து இன்க்ளூட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் ஸ்டேஜ் வந்து இன்னையில இருந்து ஆரம்பிக்குது. இது வந்து 15/1/2025 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்ப யாரெல்லாம் ஃபார்ம் 6 கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர் வந்து இஆர்ஓஸ் வந்து கூப்பிட்டு கிளியர் பண்ணிட்டு கரெக்டா இருந்தா அவங்க பேர் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாரும் வர நம்ம ஃபைனல் ரோல், அதாவது இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து 14/2/2026 வந்து வெளியிடப்படும். அந்த வாக்காளர் பட்டியலில் ஃபார்ம் 6 கொடுத்து அவங்க சரியா இருக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாருடைய பேரும் அதை வந்து சேர்ந்துடும். அதே போல இந்த வாக்காளர் பட்டியலையும் தவறா ஏதாவது வாக்காளர் சேர்ந்திருக்காங்கன்னு யாராவது பொதுமக்கள் யாராவது நினைச்சாங்கன்னா அவங்க வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து கூற முடியும். அந்த அப்ஜெக்ஷன் கேட்டு இதே தான், அதாவது இன்னையில இருந்து 15/1/2025 வரைக்கும் அப்ஜெக்ஷன் கூற முடியும். அதுக்கு ஃபார்ம் 7 வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 மூலமா கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் ஸ்டேஜ் வந்து பண்ண முடியும். அடுத்த ஒரு மாசத்துக்கு வந்து நம்ம இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷனை அந்தந்த வாக்காளர் பதிவு அதிகாரி, அதாவது இஆர்ஓ வாக்காளர் பதிவு அதிகாரி அவங்க வந்து கிளியர் பண்ணி அவங்க வந்து தகுதியின் பட்சத்தில் அவங்க நீக்கிறதோ இல்லை சேர்க்கிறதோ பண்ணுவாங்க. ஸோ இந்த முறை முடிஞ்சு நம்மளுடைய ஃபைனல் ரோல் வந்து பிப்ரவரி 14/2026 வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஸ்பெஷல் சம்மரி விஷயம்னால நம்ம இது கூடவே நம்ம பூத் ரேஷனலைசேஷனும், அதாவது வாக்குச்சாவடி மறுசீரமைப்பும் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம புதுச்சேரியில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணங்களால வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு நடந்ததுன்னா, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும்
மேக்சிமம் அதாவது அதிகபட்சமா 1200 வாக்காளர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு குறிக்கோள்ல இந்த மறுசீரமைப்பு நடந்திருக்கு. ஒவ்வொரு வாக்காளரும் அவங்க மேக்சிமம் வந்து டிராவல் பண்றது 2 கிலோமீட்டர் தான் இருக்கணும், அதுக்கு மேல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு ஒரே குடும்பத்தில் இருக்க வாக்காளர்கள் எல்லாரும் ஒரே வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிக்கணுங்கிற குறிக்கோளும் அடுத்து இந்த மறுசீரமைப்பு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மறுசீரமைப்பு பண்றதுக்கு முன்னாடி இருந்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை வந்து 798. மறுசீரமைப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை வந்து 918. கிட்டத்தட்ட 120 புது வாக்குச்சாவடிகள் வந்து நம்மளுடைய புதுச்சேரி மாவட்டத்துல சேர்த்திருக்கோம். இப்ப சோ 32 வாக்குச்சாவடிகளுடைய இடத்தை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஏதாவது பில்டிங்ஸ் வந்து மோசமா இருக்குன்னு நம்மளுடைய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் சொல்லியிருப்பாங்க, பிடபிள்யூடி சொல்லியிருப்பாங்க. அதனால 32 இடத்தை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். நேம் சேஞ்சஸ், நிறைய ஸ்கூல்ஸோட நேம், பில்டிங்ஸோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 111 போலிங் ஸ்டேஷனுடைய நேம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பூத் ரேஷனலைசேஷன், அதாவது வாக்குச்சாவடி மறுசீரமைப்புல பண்ணது. ஸோ இந்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இஆர்ஓ ஆஃபீஸையும் ஹெல்ப் டெஸ்க் போட்டிருந்தோம். நம்மளுடைய மைக்ரண்ட் லேபர்ஸ் ஸ்பெசிஃபைட் பண்றதுக்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி மையத்தில் உதவி மையம் வச்சிருந்தோம். 1950ங்கிற நம்மளுடைய டோல் ஃப்ரீ நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆயிருந்துச்சு. நிறைய அவேர்னஸ் அண்ட் போஸ்டர்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது மூலமா நம்ம கிட்டத்தட்ட 90% ப்ரீ டிராஃப்ட் ரோல் எலக்ட்ரஸ் வந்து நம்மளுடைய டிராஃப்ட் ரோல் வந்து வந்திருக்க முடியுது. ஸோ மறுபடியும் இந்த டிராஃப்ட் ரோல் உருவாகிறதுக்கு உதவிய அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் அவர்களுக்கும் அவங்களுடைய வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கும் என்னுடைய பிஎல்ஓஸ், என்னுடைய இஆர்ஓஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.